Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இத ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆனதும் அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதுல நாம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. மினிட்ஸ்க்கு அப்புறம் தக்காளி நல்லா குக் ஆகி ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ண உடனே அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் கருகிடும். இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு நம்ம இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு எப்பயுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மஷ்ரூமே உங்களுக்கு தண்ணி விடும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மினிட்ஸ்க்கு அப்புறமா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இது கூடவே அரைச்சி வச்சுருக்க cashewnut பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். cashewnut பேஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 cashewnutஐ சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. cashewnut பேஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேவிக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியும் ஒரு ரிச் டேஸ்ட்டும் கிடைக்கும். cashewnut பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கசூர் மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கசூர் மெத்தி ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டச் கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, ரோட்டி இது கூட எல்லாம் சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட கூட உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.